Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. வாழ்க்கை முறை மாற்றத்தினால உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியுமா முடியாதா? மன உளைச்சல், மன அழுத்தம் இது ரொம்பவே பங்கு வகிக்கிறதுல நாங்கள் பார்க்குறோம். நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷனை நம்ம வளர்த்துக்கிட்டே வரோம். அதுக்கு பேர் தி இன்னர் மேன், இன்னர் இமேஜ், பர்சனாலிட்டி, ஈகோ. என்னைக்கு நம்ம அந்த நம்முடைய உள் மனிதன் தாக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு நம்ம வர்றோமோ அப்பொழுது நாம் கோபப்படுவதற்கு தயாராகி விடுகிறோம் என்று தான் அர்த்தம். இந்த கோபம் வெறும் கோபமாக மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். சில வாரங்களாக உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், இரத்த கொதிப்பு, இதை பற்றி வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன தேவை, இது ஏன் வருது, எதுக்காக வருது, யாருக்கெல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு வாழ்க்கை முறை மாற்றத்தினால உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியுமா முடியாதா அப்படின்றதில் நம்ம கவனம் செலுத்தலாம். கண்டிப்பாக ஒரு உயர் இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பாக அதிகமான அளவில் போகிறதுக்கே வாழ்க்கை முறையில் நிறைய காரணங்களை நாம் சிந்தித்தோம். அதில் மன உளைச்சல், மன அழுத்தம் இது ரொம்பவே பங்கு வகிக்கிறதுல நாங்கள் பார்க்குறோம். தனிப்பட்ட முறையிலையும் சரி, குடும்ப சூழ்நிலையினாலும் சரி, இல்லை நம்ம பணி புரிகிற இடத்துலையாவது சரி, இல்லை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாவதும் சரி, எப்படியோ ஒரு சூழ்நிலையில் ஒரு நபர் மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது அவருக்குள்ளே இருக்கிற சில கெமிக்கல்ஸ், முக்கியமாக இந்த அட்ரினலின் அதிகமாக சுரக்கிறத தவிர்க்க முடியாது. இந்த அட்ரினலின்ங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் பட்சத்தில் அது இருதய துடிப்பையும் அதனுடைய வேகத்தையும் அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக அது இரத்த அழுத்தத்தையும் அதிகமாக ஆக்குகிறது. எனவே முதலாவது வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதாவது சில பேர்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் கோவப்பட்டு எதையாவது இது வரைக்கும் நன்மையானதை சாதிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டால் இது வரைக்கும் ஒருத்தர் கூட அதுக்கு சாதகமாக பதில் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லைங்க. என்ன கோபப்படுறதுனால இரத்த அழுத்தம் தான் அதிகமாகும், தூக்கம் போயிடும், அல்சர் வரும், சில பேருடைய பகைமையை நம்ம இன்னும் அதிகப்படுத்திடுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ரொம்ப கசப்பாக மாறிவிடுகிறது. இதனால் அல்சர், சுகர், பிபி எல்லாமே வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. எனவே கோபப்படாமல் எப்படி ஒருத்தன் இருக்க முடியும், அது இயற்கை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் விழுந்தாலும், கோபப்படாமல் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுத்தாலே நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். எதனால் ஒரு மனிதன் கோபப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கும்போது 2-3 சூழ்நிலைகளில் தான் கோபப்படுறார். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்ம மன அழுத்தத்தை அதிகமான நேரங்களில் அதை வெளிப்படுத்துறது கோபமாக தான் வெளிப்படுத்துகிறோம். அது மன உளைச்சலாக இருக்கட்டும், அழுத்தமாக இருக்கட்டும், ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், ஒரு நஷ்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு சாதகமாக அமையாத போது அந்த சூழ்நிலையில் நாம் ஆகுவதற்கு எல்லா வாய்ப்பையும் கொடுத்து விடுகிறோம். இதுதான் நான் பார்த்த அனுபவம். எனவே நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷனை நம்ம வளர்த்துக்கிட்டே வரோம். அதுக்கு பேர் தி இன்னர் மேன், இன்னர் இமேஜ், பர்சனாலிட்டி, ஈகோ
எப்படி வேணால் சொல்லிக்கலாம். என்றைக்கு நம்ம நம்முடைய உள் மனிதன் தாக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு நம்ம வர்றோமோ அப்பொழுது நாம் கோபப்படுவதற்கு தயாராகி விடுகிறோம் என்று தான் அர்த்தம். இந்த கோபம் வெறும் கோபமாக மட்டும் இல்லாமல் உடலுடைய சீரான வேலை செய்யும் தன்மையையே மாற்றி அதனால் அவருக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதில் 10 வருஷத்து பொறுத்து வர்றது இப்பயே வர வைக்கலாம். எனவே நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. தாழ்மையாக இருக்கும்போதே அந்த இன்னர் மேனை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா கோவப்பட்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, பொறுமையை இழக்கும்போது அது கோபமாக தான் வெளிப்படுது. எனவே நான் இங்கே சொல்லிக்கொள்வது, பொறுமைக்கு ஒரு எல்லைக்கோடே வைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த பொறுமை இழந்துட்டோம், பொறுமையாக இருக்கிறோம் என்பதுக்கு ஒரே சீரான அளவுகோலே கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி, ஆளுக்கு ஆளுக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி, தேவைக்கேற்றபடி தான் நம்முடைய பொறுமையை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இப்போ போய் ஒரு பெரிய ஒரு பிரமுகரை சந்திக்கணும், அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம காலையில் போனால் தான் ஒரு 4 மணிக்காவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கிறோம். 4 மணி வரைக்கும் இல்லை, நாங்கள் 7 மணி ஆனால் கூட இருந்து பார்த்துட்டு போகிறோங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சூழ்நிலையில் அந்த காரியம் இல்லாத போது நம்ம சுலபமாக நம்முடைய பொறுமை இழந்து விடுகிறோம். யாருக்கிட்ட நம்ம அதிகமாக பொறுமை இழக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படாதீங்க. யார் நமக்கு கீழே இருக்கிறதா நம்ம நினைக்கிறோமோ அவங்ககிட்ட தான் நம்ம ரொம்ப பொறுமை இழந்து அவங்கள கத்துறது, அவங்க மேலே தப்பு கண்டுபிடிக்கிறது, இப்படியாக நம்மளை ஏமாற்றி கொள்ளுகிறோம். எனவே பொறுமையை இழப்பதற்கு நாம் ரொம்பவே தயக்கம் காட்டினால் அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, மன அழுத்தத்தை நம்ம குறைச்சி அதன் மூலமாக ஒரு பிளட் ப்ரெஷர் வராமல் இருக்கிற பிபியை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கருதி கொள்ளலாம். மூன்றாவது சூழ்நிலையில் அந்த கோபப்படுறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா, நாம் மன்னிக்க தவறும்போது, மன்னிப்பதற்கு கோரும்போது, நாம் தவறும்போது அது கோபமாக மாறுகிறது. அதனால் we should be able to ask for forgiveness and we should be ready to forgive also. மன்னிப்பது தான் பெரியவே குற்றம், பெரிய தண்டனை. மன்னிப்பது தான் பெரிய தண்டனையாக நான் கருதுகிறேன். ஏன்னாக்க அந்த ஒரு குற்றவாளியை நம்ம மன்னிக்கும்போது தான் அவனுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு குற்ற உணர்வு உண்டாகுது. இல்லைன்னா எப்படி பழிக்கு பழி வாங்கலாம், எப்படி டிட் ஃபார் டேட் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலை தள்ளப்படுகிறத நான் பார்க்கிறேன். எனவே கோபப்படணும், தேவைக்கேற்றபடி கோபப்படணும்னு நான் சொல்ல வரல. கூடுமான வரையிலையும் கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முயற்சிக்கும் போது கண்டிப்பாக இரத்த அழுத்தம் குறைவாகவே இருக்கும். இரண்டாவது, ப்ராப்பர் பிளானிங் ஆஃப் டெய்லி லைஃப், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா, ஏன் காலையில் நடக்கிறது தான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும். குழந்தைக்கு 7:30 மணிக்கு ஸ்கூல் வேன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை 7:15 தான் மெதுவாக எந்திரிக்க வைக்கப்படுது எப்படியாவது. ஏன்னா அதுக்கு நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால அது தூங்காமல் விளையாடிட்டுருக்கு. இதனால் என்ன ஆகுது, அந்த வீடே கலைபரமாகிடுது. ஹஸ்பண்டு, ஒய்ஃபுக்கு, அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடுது. எனவே அந்தந்த நேரத்தில் இதை செய்யணும்னு நம்ம அந்த ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக நான் அதை செயல்படுத்தும் போது தேவையில்லாத மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குறைக்கலாம். ஸோ பிளானிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப் நிறைய காரணங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.